வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு ஏற்ற சிறந்த உணவுமுறை பற்றி உங்கள் அனைவருடனும் பேசுவேன். நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட எந்தவொரு நோயாளியின் வாழ்க்கையிலும் உணவு ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. ஏனெனில் நோயாளியின் சிகிச்சையில் 50% உணவின் மூலம் மட்டுமே சிகிச்சையளிக்க முடியும். கூடுதலாக, சரியான உணவின் உதவியுடன் சிடோகே நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் உடலின் அம்சங்களை கட்டுப்படுத்தலாம். அது கிரியேட்டினின், யூரியா அல்லது சோடியம். ஒரு சிடோகே நோயாளி இந்த அளவுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்த தாதுக்கள் அனைத்தும் நாம் உட்கொள்ளும் உணவுப் பொருட்களின் மூலம் உட்கொள்ளப்படுகின்றன. எனவே, சரியான உணவு திட்டத்தின் உதவியுடன் இந்த அனைத்து தாதுக்களின் குழுக்களையும் பராமரிக்கலாம். எந்தவொரு உடல்நல சிக்கல்களையும் தவிர்க்கலாம். பொதுவாக, சிகேடி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அதிகரித்து வரும் மதிப்புகளை பற்றி அதிகம் கவலைப்படுகிறார். ஆனால் அதற்கு பதிலாக, இந்த உயரும் நிலைகளுக்கான மூல காரணம் கவனிக்கப்பட வேண்டும். எனவே, ஒரு தனிநபரின் உயரும் அளவை கட்டுப்படுத்த முதலில் கிரியேட்டினின் உடலில் எவ்வாறு உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரியேட்டினின் என்பது நமது உடலின் தசைகளில் உருவாகும் ஒரு கழிவுப் பொருள். உடலில் உள்ள புரதம் உடைந்தால் இது உருவாகிறது. எனவே, நோயாளிகள் கிரியேட்டினின் அளவை குறைக்க தங்கள் உணவின் புரத நுகர்வு குறைக்க வேண்டும். ஆனால், உடலில் புரத உட்கொள்ளலை பராமரிப்பதும் அவசியம். ஏனெனில் நமது உடலின் புரதத்தின் நிலைத்தன்மை 15 முதல் 20% வரை உள்ளது. எனவே நாம் புரதத்தை உட்கொள்வதை நிறுத்தினால் அது அதன் குறைபாட்டிற்கு வழிவகுக்கும். மேலும் புரதத்தை அதிகமாக சாப்பிட்டால் அது கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கும். எனவே அனைத்து சிகேடி நோயாளிகளும் தங்கள் உடலின் தினசரி புரத தேவையை உட்கொள்ளுமாறும் அந்த வரம்பை மீறக்கூடாது என்றும் நான் அறிவுறுத்துகிறேன். மேலும் சிகேடி நோயாளிகள் கோழி, இறைச்சி, மீன் மற்றும் வெண்ணெய் மற்றும் பாலாடைக்கட்டி போன்ற பால் பொருட்கள் போன்ற கனமான மற்றும் ஜீரணிக்க கடினமான புரதங்களை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். புரதத்திற்கான உடலின் தினசரி தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் பால் மற்றும் பருப்பு வகைகளை உட்கொள்ளலாம். ஏனெனில் அவை ஜீரணிக்க எளிதானவை, போதுமான அளவு உடலால் உறிஞ்சப்பட்டு கணிசமாக குறைவாக உருவாக்குகின்றன. இப்போது பொட்டாசியத்துடன் ஆரம்பிக்கலாம். இது கிரியேட்டினினை விட மிகவும் ஆபத்தானது. உடலில் அதிகப்படியான பொட்டாசியம் ஒரு சிகேடி நோயாளியின் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும். ஆனால் கிரியேட்டினின் மற்றும் யூரியா போலல்லாமல், நாம் உண்ணும் உணவில் இருந்து உடலுக்குள் செல்லும் பொட்டாசியம் உடலில் உருவாகாது. எனவே அதிக அளவு பொட்டாசியம் உள்ள உணவுகளை உட்கொண்டால் அது பொட்டாசியத்தின் அளவை அதிகரிக்கும். அது நோயாளியின் கேஆர்டி அறிக்கைகளில் பிரதிபலிக்கும். அனைத்து சிகேடி நோயாளிகளும் இயற்கையால் குறைந்த அளவு பொட்டாசியம் தொகுதி உள்ள உணவை உட்கொள்ளுமாறு நான் அறிவுறுத்துகிறேன். எனவே, சாராம்சத்தில், கிழங்கு, பழுப்பு நிறம் மற்றும் பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே வளரும் காய்கறிகளை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த காய்கறிகளில் அதிக அளவு பொட்டாசியம் மதிப்பு உள்ளது. இந்த காய்கறிகள் உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், பூண்டு, குதிரை முள்ளங்கி, இனிப்பு உருளைக்கிழங்கு போன்றவை. இதேபோல், சிகேடி நோயாளிகளுக்கு பச்சை இலை காய்கறிகளில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் அவற்றை தவிர்க்குமாறு நான் அறிவுறுத்துகிறேன். இந்த காய்கறிகள் கீரை, கோசு, முட்டைக்கோஸ், கீரை, வெந்தயம் போன்றவை. இறுதியாக, பழங்களை பொறுத்தவரை சிடோகே நோயாளிகள் வாழைப்பழம், தேங்காய், உலர் பழங்கள், பேரிச்சம்பழம் மற்றும் வெண்ணெய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இப்போது சிகேடி நோயாளியின் உடலுக்குள் நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அடுத்த விஷயம் யூரியா ஆகும். ஆனால் மீண்டும், அது உடலுக்குள் எவ்வாறு உருவாகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யூரியா என்பது நமது கல்லீரல் நமது உணவை ஜீரணிக்கும் போது உருவாகும் ஒரு இரசாயன நொதியாகும். இது ஒரு வகை நைட்ரஜன் கழிவுகள். இது உடலில் சேரத் தொடங்கும் போது வாந்தி மற்றும் குமட்டல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். எனவே உடலில் யூரியா அளவை குறைக்க வேண்டுமானால்
நமது கல்லீரல் குறைவாக வேலை செய்யும் உணவை உட்கொள்ள வேண்டும். வறுத்த உணவை சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான உணவை உடைக்க கல்லீரல் அதிகமாக வேலை செய்ய வேண்டும். நமது கல்லீரல் எவ்வளவு அதிகமாக செயல்படுகிறதோ அவ்வளவு யூரியா உடலில் உற்பத்தியாகும் என்பது தெளிவாகிறது. யூரியா எவ்வாறு உருவாகிறது மற்றும் அது ஏன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எனவே கேள்வி எழுகிறது, ஒரு சிகேடி நோயாளி உடலில் யூரியா அளவை கட்டுப்படுத்த எந்த வகையான உணவை சாப்பிட வேண்டும்? சிகேடி நோயாளிகள் வறுத்த உணவை சாப்பிடுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாறாக சாதம், சப்பாத்தி மற்றும் ரொட்டி போன்ற சாதுவான உணவை உண்ணலாம். ஏனெனில் அவை எளிதில் உடைந்து உடலில் யூரியா அளவை குறைக்க உதவுகின்றன. பழங்களை பொறுத்தவரை நோயாளிகள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சிட்ரிக் அல்லது புளிப்பு சுவை கொண்ட பழங்களை சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அவை உடலுக்குள் தீங்கு விளைவிக்கும் அமிலங்களை உருவாக்குகின்றன. அவை இரத்தத்தில் சேரும்போது இரத்தத்தை அமிலமாக்குகின்றன மற்றும் சிறுநீரகத்தை சேதப்படுத்தும். மருத்துவத்தில் இந்த நிலையை வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை என்று அழைக்கிறோம். ஆரஞ்சு, திராட்சை மற்றும் மாம்பழம் போன்ற புளிப்பு பழங்களை உட்கொள்ளக்கூடாது. இப்போது சோடியத்திற்கு செல்லலாம். பொதுவாக சோடியத்தை ஒரு நபர் சாதாரண உப்பின் மூலம் மட்டுமே உட்கொள்கிறார். இது நமது அன்றாட உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே உங்கள் இரத்த அழுத்த அளவு 120 இன் கீழ் 80 mmHg-க்கும் குறைவான பாதுகாப்பான வரம்பில் இருந்தால் நீங்கள் சாதாரணமாக சோடியத்தை உட்கொள்ளலாம். இருப்பினும் சிகேடி நோயாளிகளின் இரத்த அழுத்த அளவு அதிகமாக இருந்தால் அவர்கள் தினசரி உணவுப் பொருட்களில் உப்பை குறைவாக உட்கொள்ள வேண்டும். சிகேடி நோயாளி கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய அம்சம் அவர்கள் தினசரி உட்கொள்ளும் திரவமாகும். சாறு வேளாண்மை நமது சிறுநீரகத்தின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இருப்பதால் சிரோட்டி நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அதிகப்படியான திரவம் கிடைக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எந்தவொரு சிரோட்டி நோயாளியும் தங்கள் உடலில் திரவம் சேர்வதாக புகார் கூறினால் 100 மில்லி தண்ணீர் அல்லது 1 கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறேன். நீங்கள் சிறிய அளவில் தண்ணீர் குடித்தால் ஒரு நாளைக்கு சில முறை உங்கள் தினசரி நீர் நுகர்வு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குறைந்த அளவு தண்ணீர் குடிக்கும் போது சிறுநீர் வெளியேற்றம் குறைவாக இருக்கும். இந்த குறைவான சிறுநீர் வெளியீடு காரணமாக உங்கள் உடலில் உள்ள கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் கூட சிறுநீரின் மூலம் குறைவாக வெளியேறும். மேலும் நாம் அதிக திரவத்தை குடித்து எப்படியாவது சிறுநீரகங்களால் அதை சரியாக வெளியேற்ற முடியாவிட்டால் உடலில் திரவம் குவிந்து அதிக அளவில் செல்கிறது. இரத்த அழுத்தம் மற்றும் மோசமான நிலையில் இதய தடுப்பு. எனவே தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் மற்றும் தாகம் ஏற்படும் போது குடிக்கவும். கடைசியாக நீங்கள் சரியான உணவை பின்பற்றினால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மீட்டெடுக்க பல வாய்ப்புகள் உள்ளன. உணவுமுறை மற்றும் சிகேடி தொடர்பான ஏதேனும் கேள்விகள் அல்லது கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோவின் கருத்துகள் பிரிவில் அவற்றை பகிரவும். பாதுகாப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள். பின்வரும் வீடியோவில் உங்களை பார்க்கிறேன். நன்றி.